லீக்கை சமுதாயத்தில் இருந்து தனிமைப்படுத்த யாராலும் முடியாது. அரசியல் கட்சி தலைவர்கள் என்று வந்துவிட்டால் விமர்சனங்களுக்கு விலக்கில்லை என்று சிறப்பாளர் ஆட்சியை சி. ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கும் பொழுது என்ன எண்ணத்தில் உருவாக்கினாரோ, வரலாற்று சிறப்பு வாய்ந்த தொன்மை வாய்ந்த இந்த முஸ்லிம் லீகை 30 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ்நாட்டிலே சிலர் சேதாரப்படுத்தினார்கள். முக்கிய பங்காற்றியவர் தான். எப்படி முஸ்லிம் லீக்கை பார்த்து சமுதாயத்தில் தனிமைப்படுத்தப்படும் என்று சொல்கிறார் என்று தெரியவில்லை. இன்றைய கால அரசியல் சூழ்நிலைகள் குறித்து IUMLின் மாநில துணைச் செயலாளர் AS அப்துல் ரஹ்மான் ரப்பானி அவர்களிடம் விவாதிப்போம். வணக்கம் சார். இன்றைய சூழலில் IUML TVK-உடன் கூட்டணி வைத்ததை பலரும் விமர்சிக்கிறார்கள். அதற்கு உங்களுடைய கருத்து? பொதுவாக அரசியல் தளத்தில் கூட்டணி அமைவது அந்தந்த காலகட்டத்தில் அன்றைய அரசியல் சூழலை பொறுத்து தான் கூட்டணிகள் அமைவது வழக்கம். அந்த அடிப்படையில் சென்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அங்கம் வகித்தது. அதில் 2 தொகுதிகளிலே போட்டியிட்டு 2 தொகுதிகளிலும் சிறப்பான வெற்றி பெற்றது. தேர்தல் முடிவுகள் வந்த பின்னர் நடந்த அரசியல் நிகழ்வுகள் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுக்க உள்ள மக்களும் அதை கவனித்தார்கள். கூட்டணி எப்படி அமைந்தது என்பதையெல்லாம் மீண்டும் ஒரு முறை சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று கருதுகிறேன். இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய மறைமுக ஆட்சி, ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடுமோ என்கிற ஒரு சூழல், அச்சம் நிலவி கொண்டிருந்த பொழுது முஸ்லீம் லீக் தமிழக வெற்றி கழகத்துடனான கூட்டணியை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளானது. அதை சமுதாயத்தில் உள்ள பெருமக்கள், அரசியல் நிபுணர்கள், பல்துறை ஆளுமைகள், முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொயின் சாஹிப் அவர்களிடம் வலியுறுத்தினார்கள். அந்த அடிப்படையில் தான் கூட்டணி சேருவது என்கிற முடிவானது. முஸ்லீம் லீக்கினுடைய ஆதரவோடு இந்த ஆட்சி அமைந்த பின்னர் முஸ்லீம் லீக் நிபந்தனை வழங்கி முஸ்லீம் லீக்கினுடைய ஆதரவை கொடுக்கவில்லை. நிபந்தனையற்ற ஆதரவோடு தான் முஸ்லீம் லீக் இந்த வெற்றி கழக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி ஆட்சியிலே தன்னுடைய ஆதரவை அளித்தது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்கள் முஸ்லீம் லீக் தலைவர்களை அணுகி, நீங்கள் கண்டிப்பாக ஆட்சியிலும் பங்கேற்க வேண்டும், புதிய வரலாறு படைக்க வேண்டும், அதன் மூலம் சிறுபான்மை சமுதாயத்திற்குண்டான நன்மைகளை உங்களால் செய்ய முடியும் என்று வலியுறுத்தியதன் பேரில் முஸ்லீம் லீக்கினுடைய அனைத்து நிலை நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதை ஆதரித்து அதற்கு ஒப்புதல் வழங்கியதன் அடிப்படையில் தான் கூட்டணி உருவானது. அந்த அடிப்படையில் தான் முஸ்லீம் லீக் தமிழக வெற்றி கழக கூட்டணி சிறப்பாக அமைந்து இன்று சிறப்பாளர் ஆட்சியை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு சி. ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுதான் முழுமையான தகவல். பலரும் விமர்சிக்கிறார்கள் என்கிற கேள்விக்கு, எந்த அரசியல் கட்சியும் ஒரு கட்சி தன் கூட்டணியில் இருந்து வெளியேறுவதையோ அல்லது மற்றொரு ஆட்சிக்கு ஆதரவளிப்பதையோ விரும்பாது. அந்த அடிப்படையில் தான் விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது. முஸ்லீம் லீக்கின் மீதான விமர்சனங்கள் புதியதல்ல. ஏறக்குறைய 3/4 நூற்றாண்டுகளாக எத்தனை விமர்சனங்களை எதிர்கொண்டு முஸ்லீம் லீக் அரசியல் பணியாற்றி வருகிறது. விமர்சனத்தை பற்றி கவலைப்படக்கூடிய இயக்கமும் முஸ்லீம் லீக் இல்லை. ஆகவே விமர்சனங்களை பற்றி நாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்று நான் கருதுகிறேன். உள்ளாட்சி தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துடன் முஸ்லீம் லீக் கூட்டணி தொடருமா? உள்ளாட்சி தேர்தலில் இந்திய முஸ்லீம் லீக் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணியில் நீடிக்குமா என்று கேட்டிருக்கிறீர்கள். முஸ்லீம் லீக்கை பொறுத்தவரை எந்த தேர்தலாக இருந்தாலும் தேர்தலுக்கு முன்னர் நடைபெறக்கூடிய ஆலோசனையின் அடிப்படையில் பொதுக்குழுவோ
செயற்குழுவோ நடைபெற்று அங்கே விவாதிக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் முடிவெடுப்பதுதான் வழமை. அந்த அடிப்படையிலே உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் அது பற்றி முடிவெடுக்கப்படும் என்று தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் சாஹிப் அவர்கள் ஏற்கனவே அறிவித்துள்ளார்கள். அதை அந்த பதிலேயே நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். டிவிக்யூடன் கூட்டணி வைத்ததையும் கேரளா முஸ்லீம் லீக் காங்கிரஸ் கூட்டணி வைத்ததையும் சம்பந்தப்படுத்தி பேசுகிறார்கள். அதை பற்றி உங்களுடைய கருத்து? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கேரளாவில் காங்கிரஸோட நேற்று இன்னைக்கு கூட்டணியில் இடம்பெறலை. ஏறக்குறைய ஒரு அரை நூற்றாண்டு நெருக்கம் அந்த கூட்டணிக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. சமீபத்தில் பிஜே போன்றவர்கள் அரசியல் ஞானம் முழுமையாக அறியாதவர்கள் ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட பின்னர் கேரளா காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து முஸ்லீம் லீக் வெளியேறவில்லை. முஸ்லீம் லீக் வெளியேற வேண்டும் என்று அன்றைய தலைவர் இப்ராஹிம் சுலைமான் சேட் அழுத்தம் கொடுத்தார். அதை கேரளா லீக் கேட்கவில்லை. அதனால் அவர் வெளியேறி தனி கட்சி தொடங்கினார் என்று ஒரு தவறான தகவலை அவ்வப்போது சிலர் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு செய்தியை தெளிவாக நான் புரிய வைக்க வேண்டும் என்று கருதுகிறேன். என்னவென்று சொன்னால், பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட பின்னர் உடனடியாக கூட இல்லை, சில மாதங்களுக்கு பின்னர் வழமையாக இந்திய முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய கவுன்சில் கூட்டம் டெல்லி கான்ஸ்டிடியூஷன் கிளப்பிலே 2 நாள் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்திற்கு அன்றைய அகில இந்திய தலைவர் இப்ராஹிம் சுலைமான் சேட், மஹபூபே மில்லத் என்று நாம் எல்லாம் சொல்லக்கூடிய இப்ராஹிம் சுலைமான் சேட் சாஹிப் அவர்கள் தலைமையில் அந்த கூட்டம் கூட்டப்படுகிறது. அந்த கூட்டத்திற்கு இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களிலிருந்து தேசிய கவுன்சில் உறுப்பினர்கள் சென்று பங்கேற்று கலந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது முஸ்லீம் லீக்கினுடைய கட்டமைப்பை இந்தியா முழுமைக்கும் வலுப்படுத்துவது சம்பந்தமாக கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்றது. அந்த சமயத்திலே ஒரு கட்சியுடைய அகில இந்திய தலைவர், அதுவும் 30 ஆண்டுகள் முஸ்லீம் லீக்கினுடைய எம்பியாக இருந்து கட்சியை வளர்க்கவில்லை, கட்சியை பரவலாக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இது ஏதோ திடீரென திட்டமிட்டு நிகழ்ந்த சம்பவம் அல்ல. முஸ்லீம் லீக்கினுடைய நிர்வாகிகள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து அங்கு குவிந்திருந்தார். கேரள மாநில தலைவர்கள், தமிழ்நாட்டிலிருந்து அன்றைய தலைவர் சந்தன தமிழறிஞர் ஷாகிர் மில்லத் அப்துல் சமத் சாஹிப் அவர்கள், ஷம்சேரி மில்லத் அப்துல் லத்தீப் சாஹிப் போன்றவர்கள், இன்னும் தமிழகத்திலிருந்து தேசிய கவுன்சில் உறுப்பினர்கள் எல்லாம் அங்கு குழுமியிருந்தார்கள். அப்பொழுது தேசிய பொதுச் செயலாளராக இருந்த ஜிஎம் பனாத்வாலா, குலாம் முகமது பனாத்வாலா என்று சொல்லக்கூடிய முஜாஹிதீன் மில்லத் பனாத்வாலா சாஹிப் அவர்களை தலைவராக ஆக்க வேண்டும், கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கருத்து நிலவுகிறது. அந்த 2 நாள் கூட்டத்திலே முஸ்லீம் லீக்குடைய தலைமை மாற்றப்படுகிறதோ என்கிற ஒரு ஐயப்பாடு மஹபூபே மில்லத் இப்ராஹிம் சுலைமான் சேட் சாஹிப் அவர்களுக்கும் இன்னும் சிலருக்கும் ஏற்பட, அவர்கள் அந்த சூழலை புரிந்து கொண்டு பரவாயில்லை, புதிய தலைவர் தேர்ந்தெடுங்கள் என்று ஒப்புதல் வழங்குகிறார்கள். அந்த அடிப்படையிலே மறுநாள் 2வது நாள் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு சூழலிலே தேசிய கவுன்சிலுடைய 2வது நாள் கூட்டத்திலே பங்கேற்ற தேசிய கவுன்சில் உறுப்பினர்களில் 90% உறுப்பினர்கள் ஜிஎம் பனாத்வாலா சாஹிப் அவர்கள் தலைவராக வேண்டும் என்று முன்மொழிந்து அது ஏறக்குறைய அந்த தீர்மானம் வெற்றி அடைகிறது. இதை அன்றைய தலைவராக இருந்த மஹபூபே மில்லத் இப்ராஹிம் சுலைமான் சேட் அவர்களும் பரவாயில்லை, அந்த தலைவர் பொறுப்பிற்கு பனாத்வாலா சாஹிப் பொருத்தமானவர், அவர் இருக்கட்டும் என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறார். காலை அமர்வு அந்த கூட்டத்தோடு நிறைவடைகிறது. மீண்டும் மதிய உணவு இடைவெளிக்கு பிறகு நடைபெறக்கூடிய 2வது அமர்விலே சேட் சாஹிப் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் சுலைமான் சேட் சாஹிப் அவர்கள் வருவார்கள் என்கிற அடிப்படையிலே அதுவரை அகில இந்திய தலைவராக இருந்த இப்ராஹிம் சுலைமான் சேட் சாஹிப் அவர்கள் அந்த கூட்டத்தில் அமர்ந்திருந்த இருக்கை, அந்த நாற்காலி காலியாகவே இருந்தது. எல்லோரும் சொன்னார்கள், பனாத்வாலா சாஹிப் அவர்களை பார்த்து,
நீங்கள் உங்களுக்குரிய நாற்காலியில் அமருங்களேன் என்று சொன்ன பொழுது இப்ராஹிம் சுலைமான் சேட் சாஹிப் அவர்கள் இந்த கூட்டத்திற்கு வந்தாலும் வராவிட்டாலும் எனக்கு அவர்தான் தலைவர், அவர் இருக்கும் வரை அவருடைய வழிகாட்டுதலில் தான் நானும் நடப்பேன், ஆகவே எந்த நேரமும் சேட் சாஹிப் அவர்கள் உள்ளே வரலாம், ஆகவே அந்த நாற்காலியை சீட் காலியாக இருக்கட்டும், நான் பக்கத்தில் அமருகிறேன் என்று அடுத்த நாற்காலியில் அமர்ந்து இரண்டாவது அமர்வு நடைபெறுகிறது. அந்த நேரத்தில் டெல்லியிலே சேட் சாஹிப் அவர்கள் தங்கியிருந்த அந்த இல்லத்திலே சேட் சாஹிப் அவர்களும் தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருந்த அப்துல் ஜப்பார் சாஹிப் அவர்கள், அப்துல் லத்தீப் சாஹிப் அவர்கள், இன்னும் ஒரு சில தேசிய கவுன்சில் உறுப்பினர்கள் எல்லாம் உங்களை இவர்கள் வெளியாக்குவதற்கு திட்டம் போட்டு வெளியாக்கி இருக்கிறார்கள், ஆகவே நீங்கள் வேறொரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்று அங்கே அழுத்தம் தரப்படுகிறது. ஒரு கட்டத்திலே சேட் சாஹிப் அவர்களுடைய தொப்பியை கீழே விழக்கூடிய அளவிற்கு அவருடைய மகனார் இப்ராஹிம் சிராஜ் சேட் இன்று முஸ்லிம் லீக்கினுடைய அகில இந்திய செயலாளராக இருக்கக்கூடிய அவரும் அந்த நிகழ்விலே இருக்கிறார். இந்த செய்திகளை எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லுவதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு வரலாற்று நிகழ்வை திசை திருப்பி பொய்யான தகவல்களை அவ்வப்போது பரப்புகிறார்களே, இதை எப்படி நாம் முறியடிப்பது? அப்படி சுலைமான் சேட் சாஹிப் அவர்களை முஸ்லீம் லீக் நீக்கவில்லை, கட்சியிலிருந்து விலக்கவில்லை. இயற்கையாக 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது என்று அகில இந்திய அளவில் உள்ள நிர்வாகிகள் எல்லாம் முடிவெடுத்து அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய நேஷனல் கவுன்சில் மெம்பர்கள் எல்லாம் அதை ஆதரித்து ஆமோதித்து எடுக்கக்கூடிய முடிவை கொச்சைப்படுத்தும் விதமாக நீக்கினார்கள் என்றும் அதன் மூலமாகத்தான் சேட் சாஹிப் புதிய கட்சியை துவங்கினார்கள் என்றும் ஒரு பொய்ப்புரட்டுகளை அவ்வப்போது பொதுவெளியிலே பரப்பக்கூடியவர்களுக்கு இந்த பதிலை நான் அழுத்தும் திருத்தமாக சொல்லுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அன்றைய தேசிய கவுன்சில் கூட்டம் முடிந்து அதே கூட்டத்தில் அகில இந்திய தலைவராக ஜிஎம் பனாத்வாலா சாஹிப் அவர்களும் தேசிய பொதுச் செயலாளர்களாக முன்னாள் தாய் சபையுடைய தேசிய தலைவர் அன்றைய தேசிய பொதுச் செயலாளராக அஹமத் சாஹிப் அவர்களும் தமிழ்நாட்டிலிருந்து சந்தன தமிழ் சிராஜ் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்துல் சமத் சாஹிப் அவர்கள் பொறுப்பேற்று சென்னை விமான நிலையத்திற்கு வரக்கூடிய அந்த நிகழ்விலே சிறுவனாக நானும் பங்கேற்ற அந்த நிகழ்வு என்னுடைய நெஞ்சிலே நீங்காக இடம் பிடித்திருக்கிறது. ஆனால் நான் சொல்லி இவ்வளவு தகவல்களையும் சிராஜுல் அவருடைய வார்த்தைகளால், அவருடைய உரை உடுமலைப்பேட்டையில் நடைபெற்ற இந்திய முஸ்லிம் லீக்கின் பொதுக்கூட்டத்திலே ஏறக்குறைய 1.5 மணி நேரம் ஆற்றிய ஒரு நீண்ட உரையிலே இந்த வரலாற்று செய்தியை நிமிடம் பிசகாமல் அவர் இந்த செய்தியை பதிவு செய்தார். ஒரு கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர், கட்சியினுடைய நிகழ்வு எப்படி நடந்தது, 2 நாள் கவுன்சில் கூட்டம் எவ்வாறு துவங்கியது, எப்படி உணவு இடைவெளி விடப்பட்டது, மீண்டும் யார் யாரெல்லாம் அங்கு கூடினார்கள், என்ன விவாதிக்கப்பட்டது என்ற செய்தியை உடுமலைப்பேட்டை பொதுக்கூட்டத்திலே அவர்கள் பேசிய 1.5 மணி நேர ஆடியோ கேசட்டை ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட முறை என்னுடைய காதால் கேட்டு அந்த செய்தியை நான் பதிய வைத்ததின் காரணமாக இந்த செய்திகளை இப்பொழுது நான் தெளிவாக சொல்ல முடிந்தது. இதுதான் உண்மை. சேட் சாஹிப் அவர்களை நீக்கவில்லை. அன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணியிலிருந்து முஸ்லீம் லீக் வெளியேற வேண்டும் என்று சுலைமான் சேட் சாஹிப் அவர்கள் கேட்டது உண்மை, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கேரள முஸ்லீம்கள் அதை ஆதரிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. கேரள முஸ்லீம் லீகர்கள் அதை ஏற்கவில்லை. பின்னர் எப்படி அந்த கூட்டணியிலிருந்து வெளியில் வர முடியும்? இந்தியாவிலேயே கல்வி அறிவு அதிகம் பெற்ற மாநிலம் என்று சொல்லக்கூடிய கேரள மாநிலத்திலே முஸ்லீம் லீக் கூட்டணியிலிருந்து வெளியேறவில்லை என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் படித்தவர்கள், பட்டறிவு பெற்றவர்கள் என்கிற காரணத்தினால்தான் இன்றளவும் அந்த கூட்டணியிலே இடம் பிடித்து சமுதாயத்திற்கு நாட்டிற்கு பல்வேறு சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்று வெளியேறி இருந்தால் அன்றைய சூழலிலே அந்த மாநிலத்தின் நிலையே வேறு மாதிரியாக இருக்கும். சங்க பரிவார்கள் எப்படி உத்தரப்பிரதேசத்திலும் குஜராத்திலும் ஆளுமை செலுத்துகிறார்களோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு ஏற்படாமல் இருந்ததற்கு காரணம் முஸ்லீம் லீக் என்ற அந்த மந்திரி சபைகளை இருந்தது தான் என்பதை நான் தெளிவாக பதிவு செய்ய விரும்புகிறேன். முஸ்லீம் லீகிலிருந்து சேட் சாஹிப் அவர்கள் நீக்கப்படவில்லை. தலைவர் பொறுப்பிலிருந்து சேட் சாஹிப் உட்பட பல தலைவர்களும் உடன்பட்டு பனாத்வாலா சாஹிப் அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள் என்பதுதான் வரலாறு. அதன் பின்னர் தேசிய கவுன்சில் கூட்டம் முடிந்து 2 நாள் கூட்டம் முழுமையாக முடிவடையும் வரை முஸ்லீம் லீக்கிலேயே பயணித்த சேட் சாஹிப் அவர்கள்
ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து வந்திருந்த தேசிய கவுன்சில் உறுப்பினர்கள் அவர்கள் மாநிலங்களுக்கு சென்ற பிறகு ஒரு செய்தி, சேட் சாஹிப் அவர்கள் தனிக்கட்சி துவங்கப் போகிறார் என்று. அது பின்னர் தேசிய லீக் என்று உருவெடுத்து கட்சி உருவானது. இதுதான் வரலாறு. இனி யாராவது முஸ்லீம் லீக்கில் இருந்து சேட் சாஹிப் விளக்கப்பட்டார் என்று சொன்னால் அதை நம்பாதீர்கள். அது போய் முஸ்லீம் லீக்கை இறுதி வரை வழிநடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் தான் முஸ்லீம் லீகர்கள். அதை சேட் சாஹிப் அவர்களுடைய முடிவை மாற்றுவதற்கு அன்றைய காலகட்டத்தில் இருந்த சில தேசிய கவுன்சில் உறுப்பினர்களும் காரணமாக இருந்தார்கள் என்பதுதான் உண்மை. இதை பற்றி விரிவாக பேச வேண்டும் என்று சொன்னால் இன்னும் பேசலாம். இதுவே போதுமான பதிலாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி டிவிக்கு-உடனான கூட்டணி பற்றியும் IUML தலைவர்கள் பேராசிரியர் காதர் மொய்தீன் பற்றியும் அதிகம் விமர்சிக்கிறார்களே. அரசியல் கட்சி தலைவர்கள் என்று வந்துவிட்டால் விமர்சனங்களுக்கு விலக்கில்லை. விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலளித்து நேரத்தை வீணடிப்பதை விட கடந்து செல்வதுதான் சிறந்தது. ஆனால் இவர்களுடைய விமர்சனங்கள் என்பது நாம் அவ்வளவு எளிதாக கடந்துவிட முடியாது. அவர்கள் முஸ்லீம் லீக் விமர்சிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு தகுதி இருக்கிறதா என்பதை முதலில் அவர்கள் உணர வேண்டும். அவர்கள் விமர்சனங்களுக்கு நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் ஆம், இந்த விமர்சனங்களுக்கு நாம் பதில் சொல்லியாக வேண்டும். பொதுவாக முஸ்லீம் லீக் இந்த நாட்டில் ஒரு பெண்ணம்பரிய அரசியல் பேர் இயக்கம். ஏதோ நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான் அல்ல. பொருளாதார பங்கீட்டில் ஏற்பட்ட சிக்கலில் முளைத்த கட்சி அல்ல. நீயா நானா என்ற பதவி மோகத்தில் உடைந்து வெளியேறி உருவாக்கப்பட்ட கட்சியும் அல்ல. முஸ்லீம் லீக்கினுடைய பவள விழா மாநாட்டின் பொழுது தினமணி நாளிதழ் ஒரு அற்புதமான கட்டுரையை எழுதியிருந்தது. பிளவில் உதித்த சந்திரோதயம் என்ற ஒரு சிறப்பான தலைப்பை கொடுத்து அந்த வரலாறை எழுதியிருந்தது. முஸ்லீம் லீக் யாருடைய எதிர்ப்புக்காகவோ அல்லது எந்த கொள்கையை சார்ந்து தூக்கி பிடிக்கவோ உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல. ஒரு நாடு இரண்டாக பிளவுபடுகிறது. நாட்டிலே ஒரு சாரார் வெளியேறுகிறார்கள், மற்றொரு சாரார் தங்கிவிடுகிறார்கள். அவர்களுக்கான உரிமையை பேணி பாதுகாக்க அவர்கள் இந்த மண்ணிலே அவர்களுடைய கலாச்சார தனித்தன்மையோடு வாழ்வதற்கு முஸ்லிம்கள் அவர்களுக்குரிய ஷரியத் சட்டத்தை பற்றி பிடித்து வாழ்வதற்கு எந்தவித ஊர் வந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் அவர்களுடைய நல்வாழ்விற்காக துவக்கப்பட்ட கட்சி. அது மட்டுமின்றி சுதந்திர இந்தியாவிலே ஜனநாயக திருநாட்டிலே வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய இந்த நாட்டிலே முஸ்லீம் லீக் உருவான கதை என்பது எல்லோரும் அறிந்த கதை, எல்லோரும் அறிந்த வரலாறு. ஆனால் அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு வாய்ந்த தொன்மை வாய்ந்த இந்த முஸ்லீம் லீகை கடந்த 25-30 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ்நாட்டிலே சிலர் சேதாரப்படுத்தினார்கள். சேதாரப்படுத்தியவர்களில் முக்கிய பங்காற்றியவர் தான் பி. ஜெயினுலாபிதீன் போன்றவர்கள். அவர் உருவாக்கிய அமைப்பிலிருந்து வெளிவந்தவர்கள். அந்த வழிவாரில் வந்தவர் தான் சகோதரர் தமிமுன் அன்சாரி அவர்கள். இவர்களெல்லாம் முஸ்லீம் லீக் ஒரு அற்புதமான கட்சி, முஸ்லீம் லீக்கால் தான் நாம் இன்று நாட்டிலே நடமாடுகிறோம், நமக்கான உரிமைகள் பாதுகாக்கப்படுகிறது என்று சொல்லுவார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. உண்மை அதுதான். அவர்கள் எல்லாம் இந்த நாட்டிலே முஸ்லீமாக நடமாடுவதற்கு உரிமை பெற்றுத்தது இயக்கம் முஸ்லீம் லீக் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஏன், அவர்கள் அமைப்பில் இருந்தவர்கள் இதை மேடையிலே முழங்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் முஸ்லீம் லீக்கை சேதாரப்படுத்துவதாக எண்ணி அவர்களுடைய இயக்கம் வளர்வதற்கு முஸ்லீம் லீக்கை மட்டும் தான் துருப்புச்சீட்டாக பயன்படுத்தினார்கள். எவ்வளவோ அவதூறுகளை அள்ளி வீசினார்கள். அன்றைய காலகட்டத்திலே மீடியாக்கள் நிறைந்திருக்கவில்லை. ஆனால் இவர்களே மீடியாவை வைத்து அதை கேசட்டாக்கி அதை காசியாக்கினார்கள் வெளிநாடுகளிலே. அப்படி பேசப்பட்ட உரைகளிலே முஸ்லீம் லீக்கை பலவீனப்படுத்தக்கூடிய வகையிலே கருத்துக்களை அள்ளி வீசினார்கள். அன்றைய இளம் குருத்துக்கள் இளைஞர்களுடைய மனதிலே ஒரு பொய்ப்பொருட்டுகளை வீசி அவருடைய மனதிலே ஆழ பதிய வைத்தார்கள். இன்று நிலைமை என்ன? அவர்கள் செய்த அவதூறு பிரச்சாரங்களை இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லவா? அந்த கம்பெனி அப்படியே அடித்து விட்டான். சுக்குவரம் ஆக்கியிருப்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமே, பார்த்திருக்கிறோமே. நான் துவக்கத்தில் சொன்னதே போல்தான், முஸ்லீம் லீக் என்பது ஒரு
நீண்ட நெடிய பாரம்பரிய பின்னணி கொண்ட ஒரு பேர் இயக்கம். இயக்கத்திற்கென்று தனி கொடி இருக்கிறது, இயக்கத்திற்கென்று தனி கொள்கை இருக்கிறது, முஸ்லீம் லீகிற்கென்று தனி சின்னம் இருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி முஸ்லீம் லீகிற்கென இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களிலே ஒரு வலுவான கட்டமைப்பு இருக்கிறது. அதை எந்த கும்பலாலும் தவிர்க்க முடியாது. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு அவர்கள் பொது வாழ்க்கைக்கு, அரசியல் வாழ்விற்கு வர வேண்டும் என்பதற்காக அவதூறுகளை சொல்லி, ஆனால் எங்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி மிகச்சரியாக ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும், மாநில சட்டமன்ற தேர்தல்களாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அந்த நெருக்கத்திலே அவர்கள் மாநாடு நடத்துவார்கள். பாருங்கள், அது ஒரு மிகப்பெரிய கூத்து. அரசியல் கட்சிகள் தேர்தலை முன்னிறுத்தி மாநாடு நடத்துவது என்பது வேறு. அது தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் எங்கும் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால் நாங்கள் சமூக அமைப்பு, சமுதாய அமைப்பு, எங்களுக்கும் அரசியலுக்கும் வெகு தூரம் என்று சொன்னவர்கள் மாநாடு நடத்துவதை மட்டும் விட்டுவிடவில்லை. அதை வைத்தும் அவர்கள் அரசியல் பிழைப்பு நடத்தினார்கள் என்பது பிற்காலத்தில் எல்லோருக்கும் தெரிந்தது. அன்றைய காலகட்டத்தில் அவர்களோடு பயணித்த இளைஞர்கள் இன்று பலரும் முஸ்லீம் லீகில் ஐக்கியப்படுத்திக் கொண்டு விட்டார்கள். இன்னும் பலர் அந்த இயக்கத்தை விட்டு வெளியேறி அரசியல் துறவரம் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் துறவரம் என்று சொல்வதை விட அவர்கள் சொல்லி வளர்த்த கொள்கை துறவரம் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பிஜே போன்றவர்கள் எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய சேட்டைகள், அவர்கள் செய்த இவ்வளவு அக்கிரமங்களும் இன்றைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏறக்குறைய ஒரு தலைமுறை கடக்கப் போகிறது அவருடைய அந்த பொய் பிரச்சாரங்கள் இந்த மண்ணிலே நிகழ்ந்து. ஆகவே அவர்கள் முஸ்லீம் லீகை வாழ்த்துவார்கள் என்று நாம் எந்த காலத்திலும் எதிர்பார்க்க முடியாது. இதில் இன்னொரு நகைச்சுவை என்னவென்று சொன்னால், முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் அவர்களை பற்றி இவர்கள் பேசலாமா? எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத ஒரு அப்பழுகற்ற ஒரு தலைவர், சமுதாய தலைவராகவும் இந்தியாவுடைய மிக மூத்த அரசியல் தலைவராகவும் திகழக்கூடிய பேராசிரியர் காதர் மொய்தீன் சாஹிப் அவர்களை இவர்கள் பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? உங்களுடைய பொது வாழ்வு பின்னணியிலே நீங்கள் சமுதாயத்திற்கும் சமூகத்திற்கும் ஆற்றியது என்ன? நீங்கள் அடைந்த பயணம் என்ன என்பதை இந்த நாடு பார்த்து கொண்டிருக்கிறது, சமுதாய மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பேராசிரியரை விமர்சிப்பதன் மூலமாகவோ, முஸ்லீம் லீகை விமர்சிப்பதன் மூலமாகவோ தான் அவர்கள் முகவரி பெறுகிறார்கள் என்று சொன்னால் நாம் அதற்கு ஒன்றும் செய்ய முடியாது. உண்மையிலேயே அதை தான் அவர்கள் செய்து வளர்ந்தார்கள். முஸ்லீம் லீகை குறை பேசி, முஸ்லீம் லீகை குற்றம் சாட்டி, முஸ்லீம் லீகுடைய தலைவர்கள் மீது அவதூறுகளை அள்ளி வீசி இயக்கத்தை வளர்த்தவர்கள் என்று சிதறி சின்ன பின்னமாக இருக்கிறார்கள். இதைவிட நான் கூடுதலாக சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. ஆகவே அவர்கள் விமர்சனங்கள் முஸ்லீம் லீகை பலப்படுத்தும், வலிமைப்படுத்துமே தவிர இந்த காலத்திலும் சேதாரப்படுத்தாது. அவர்கள் தான் அசிங்கப்பட்டிருக்கிறார்கள் என்று மீண்டும் முகவரி தேடி தங்களுடைய மூக்கை நுழைக்கிறார்கள். இதையும் சமுதாயம் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை நான் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். முஸ்லிம் சமுதாயத்தில் ஐயுஎம்எல் தனிமைப்படுத்தப்படும் என்று தமீமுன் அன்சாரி சொல்கிறாரே, அது உண்மையில் சாத்தியமா அல்லது அது குறித்து உங்கள் பார்வை என்ன? முஸ்லீம் லீகை சமுதாயத்தில் இருந்து தனிமைப்படுத்த யாராலும் முடியாது, எவராலும் முடியாது. ஏனென்று சொன்னால், நான் போன கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கேன் சம்பந்தமாக. முஸ்லீம் லீக் இந்த நாட்டில் சிறுபான்மை சமுதாயத்திற்காக உருவான கட்சி, உருவாக்கப்பட்ட கட்சி. ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும். பொதுவாக அரசியலில் எல்லாம் மைலேஜ் எடுக்க பார்ப்பாங்க, பொலிட்டிக்கல் மைலேஜ். அது வாக்காக இருக்கலாம், பதவிகளாக இருக்கலாம், கூட்டணியாக இருக்கலாம். அவைகளில் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில், இன்னைக்கு இல்லை, இன்னும் பல 20-30 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே கூட இஸ்லாமிய அரசியல் கட்சி என்று சொன்னால் அது சமுதாயத்தில் அல்ல, நாட்டில் ஈடுபடாது, பொதுஜன வெகுஜன மக்களை வென்றெடுக்க முடியாது அப்படிங்கிற கோணத்தில் சிந்தித்து அரசியல் கட்சி உருவாக்கினவங்க தான் நம்ம தமீமுன் அன்சாரி அவங்களுடைய கட்சியும், அவங்களுடைய கம்பெனியை சார்ந்தவர்களுடைய கட்சியும். முஸ்லீம் இஸ்லாம் என்ற எந்த அடையாளமும் இல்லாமல், முஸ்லீம் என்ற பெயரை கூட தாங்காமல், நாங்கள் சிறுபான்மை சமுதாயத்திற்காக உருவாக்கப்பட்ட கட்சி என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படி முஸ்லீம் லீக்கை பார்த்து சமுதாயத்தில் தனிமைப்படுத்தப்படும் என்று சொல்கிறார்கள் என்று தெரியவில்லை. பெயரிலேயே முஸ்லீம் இருக்கிறது. முஸ்லீம் லீக் என்பது முஸ்லீம்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி. அதே நேரத்திலே நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மை சமுதாயமும் சிறுபான்மை சமுதாயமும் இணக்கத்தோடு வாழ்ந்து நாட்டினுடைய ஜனநாயக மாண்பை பேணி பாதுகாத்து அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சன்களாக வாழ வேண்டும். அவரவர் அவருடைய மதத்தை, மார்க்கத்தை கடைபிடித்து வாழ வேண்டும் என்கிற உயரிய சிந்தனையோடு துவக்கப்பட்ட இந்த இயக்கத்தை பார்த்து சமுதாயத்தில் தனிமைப்படுத்தப்படும் என்று சொன்னால் இதை விட ஒரு நகைச்சுவை இருக்க முடியுமா? இதை தமீமுன் அன்சாரி அவர்கள் சொல்லுவது ஆச்சரியமாக இருக்கிறது.
இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், முஸ்லீம் லீக்குடைய பாசறையை அவர் அறிந்தவர், விளங்கியவர். அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் லீக்கை தனிமைப்படுத்துவது என்பது இந்த நாட்டில் நடக்க முடியாது. உலகம் இருக்கும் வரை இந்திய நாடு இருக்கும், இந்திய நாடு இருக்கும் வரை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கும் வரை முஸ்லீம்களோடு அந்நியப்படுத்த முடியாது என்பதை இவர்களுக்கெல்லாம் யார் பாடம் எடுப்பது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்று சொன்னால், இவர்கள் அரசியல் அரிச்சுவடி மறந்து பேசுகிறார்கள் என்று நான் கருதுகிறேன். ஒரு கட்சிக்கு என்று கொள்கை இருக்க வேண்டும். அவர்களுடைய கட்சிக்கு என்ன கொள்கை என்று எனக்கு தெரியவில்லை. அவர் கட்சி இந்த நாட்டில் பிறந்தது என்ற செய்தி அவர் சொல்ல வேண்டும், அல்லது அவர் உருவாகி வந்த இயக்கம் இந்த நாட்டில் எதற்காக உருவானது என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும். கேட்டால் சொல்லுவார்கள், இடஒதுக்கீட்டை பற்றி பேசியது முஸ்லீம் லீக், அதை ஆமோதித்து அதற்கு நற்சான்றிதழ் வழங்கியது ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள். அதற்கான ஆதாரங்களை சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எடுத்து நீட்ட தயாராக இருக்கிறோம். ஆகவே முஸ்லீம் லீக்கை தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் சொல்வதெல்லாம் என்று அவர் அங்கம் வைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினான தலைமையிலான கூட்டணியை திருப்திப்படுத்துவதற்காக இருக்கலாம். இன்று பலருக்கும் போட்டி. முஸ்லீம் லீக் இடத்தை நாம் பிடித்துவிடக்கூடாதா, திமுக தர வேண்டும் என்று அவர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அவர்கள் என்ன போட்டி போட்டாலும் என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியும். ஆனால் ஒன்று, முஸ்லீம் லீக்கை தனித்து நின்றால் சமுதாயத்தின் வாக்கு முஸ்லீம் லீக்கிற்கு மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் தானே சொன்னீர்கள், தனி சின்னம், தன்மானம், ஒற்றை சீட்டு கலாச்சாரத்தை ஒழிப்போம். வந்து சொல்லி பாருங்கள், கேட்டு பாருங்கள் வாக்குகளை. யார் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் என்று தெரியும், பார்க்கத்தானே போகிறோம். ஆகவே ஏதோ செய்தியை சொல்ல வேண்டும், அரசியல் சூழலிலே நாமும் இருக்கிறோம் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் இவை. நம்முடைய மரியாதைக்கு திமிபலன் சாரங்கன் அவர்கள் மட்டும் தனிச்சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருந்தார். அவர் மென்ற சிதம்பரம் தொகுதியிலிருந்து சென்னை போகக்கூடிய வழியிலே இன்றைய அரசியல் சூழலிலே நேராக பணியூருக்கு சென்றிருப்பார். இதுதான் உண்மை. ஆகவே இதை பற்றியெல்லாம் நம்முடைய சமுதாய மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். யார் தனிமைப்படுத்துவார்கள் என்பதை சமுதாயம் முடிவு செய்யும், இவரும் முடிவு செய்ய முடியாது. ஆகவே எல்லா நிலைகளிலும் முஸ்லீம் லீகை இந்த நாடு ஏற்றிருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் மட்டுமல்ல, பெரும்பான்மை சமுதாயமும் முஸ்லீம் லீக்கை வலிமையான பேரமைப்பாக, நாட்டினுடைய இறையாண்மையோடு துணை நிற்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கமாக நாட்டில் இருக்கக்கூடிய நன்மக்கள் கருதுகிறார்கள். அதனால்தான் முஸ்லீம் லீக்கை அவர்கள் விரும்புகிறார்கள். முஸ்லீம் லீக் ஒரு இதவாதமான இயக்கம், தீவிரவாதம் நிறைந்த இயக்கம் அல்ல, இதவாதமான இயக்கம். எப்படி சிராஜில் உள்ளத்தவர்கள் அடிக்கடி சொல்லுவார் அப்துல் சமத் சாஹிப் அவர்கள், நாம் உம்மத்தின் வசத்தா என்று சொல்லுவார், நடுநிலை சமுதாயம் என்று. நாம் எந்த நிலையிலும் எதையும் வரம்பு மீறி பேச மாட்டோம், யாரையும் வரம்பு மீறி தாக்க மாட்டோம், தரக்குறைவாக பேச மாட்டோம் என்று சொல்லி நமக்கு அரசியல் பாடம் எடுத்து சமுதாய வீதியிலே நடைபெற வைத்திருக்கின்றார். அந்த வடிவாயில் தான் முஸ்லீம் லீக் இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கும் பொழுது என்ன எண்ணத்தில் உருவாக்கினாரோ, இன்று அந்த எண்ணம் காதர் மொய்தீன் சாஹிபுடைய காலத்திலே உருவெடுத்திருக்கிறது. அதை இந்த இயக்கம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறது. எல்லோரும் சொல்லுவார்கள், காயிதே மில்லத் காலத்தில் இருந்த முஸ்லீம் லீக் வேறு, இன்று இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் வேறு. காயிதே மில்லத்தில் இருந்தாலே என்று மிகப்பெரிய ஆனந்தம் அடைந்திருப்பார். முஸ்லீம் லீக் அகில இந்திய அளவிலே மந்திரி சபையில் இடம்பெற்ற ஒரு பேர் இயக்கம். தமிழ்நாட்டிலே முஸ்லீம் லீக் அமைச்சரவையில் இடம்பெற்று விட்டதே, இந்த வரலாறு இனி நமக்கு கிடைக்குமா என்று ஆதங்கப்படுபவர்கள் எதை வேண்டுமெல்லாம் சொல்லலாம். ஆனால் அவர்களால் ஒரு காலம் முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் தனிச்சின்னத்தில் இருக்க வேண்டும், அதற்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும், அவர்கள் அதன் பின்னர் கூட்டணியில் சேர வேண்டும். இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமில்லை என்பதை எண்ணி அவர்கள் ஆதங்கப்படுகிறார்கள். இன்று பல துறை அமைச்சர்களை சென்னை தலைமைச் செயலகத்தில் திமிமலன் சாரி அவர்கள் சந்திக்கிறார், பல கோரிக்கைகள் சார்ந்து. ஆனால் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் அவர்கள் அவர் சந்திக்காமலே சமுதாயத்திற்கு என்ன தேவை என்பதை எடுத்து செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறார். அந்த புழுக்கம் தான் இன்று பலரை புலம்ப வைத்திருக்கிறது என்பதை தவிர வேறொன்றும் சொல்வதற்கில்லை. இதுதான் நம்முடைய பதில். இதுவரை கேள்விகளுக்கு அழகாகவும் சரியாகவும் பதில் அளித்ததற்கு மிக்க நன்றி. வாழ்த்துக்கள்.